அண்ட் தென் நம்ம அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அலைன்மெண்ட் பார்க்கும்பொழுது நமக்கு அதோட டயர் வேர் வந்து குறையும். அதே மாதிரி சஸ்பென்ஷனில் கீழே ஏதாவது அடிபடுது அல்லது சஸ்பென்ஷன் வீக்காக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைமில் டயரோட தேய்மானம் அதிகமாக இருக்கும். சஸ்பென்ஷன் வீக்காக இருக்கும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த டயரை இழுத்து பிடிக்க முடியாது. அதாவது வந்து ரன்னிங்கில் வந்து டயர் வந்து ஷேக் இல்லாமல் பிடிக்கும்போது தான் வேர் குறைவாக இருக்கும். சப்போஸ் இதுக்கு சஸ்பென்ஷன் வீக்காக இருந்ததுன்னா அதை ஸ்டெபிலிட்டி இல்லாதனால அந்த டயர் வந்து ஆடி ஆடி ஓடும்போது டயரோட தேய்மானம் அதிகமாகும். ஸோ டயர் தேய்மானம் அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா அலைன்மெண்ட் பார்த்துக்கணும், சஸ்பென்ஷன் ஒரு கரெக்டாக சஸ்பென்ஷன் நீட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், அண்ட் தென் ஏர் செக் பண்ணிக்கணும். இதையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டயரோட லைஃப் நல்லா வரும். இதே கொஞ்சம் காலம் முன்னாடி டயர் வந்து எல்லாம் நூலில் அலைன்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் 3D 4D அலைன்மெண்ட் 5D அலைன்மெண்ட் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆனதுனால நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு அலைன்மெண்ட் ஒன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும்போது டயர் தேய்மானம் இருக்காது.